எல்லாரும் ஃபேமிலிஸ் இருக்கீங்க. ஒரு சூப்பரான மேட்டர் சொல்கிறேன். அடுத்த படம் எனக்கு கட்டா குஸ்தி 2 அதுதான் வந்து. அண்ட் அடுத்த வருஷம் ராட்சசன் 2 நடக்குது கன்ஃபார்ம். ஸோ இது ரெண்டு வந்து 100% நடக்குது, என் ப்ரொடக்ஷனில் நடக்குது. ஸோ ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். எனக்கு ரொம்ப பர்சனலாக ஆக்சுவலாக ட்ரெய்லரில் ஒரு டயலாக் இருக்கும், எனக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஃபெயிலியர் ஆயிருக்கு. அது வந்து என் லைஃபோட ரிலேட் பண்ணி தான் நான் பேசியிருக்கிறேன். ஆமீர் கான் சார் படம் பார்த்தாரு நேற்று. அண்ட் படம் பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப் வந்து லைட்டாக கண் முடிஞ்ச உடனே அவர் கண்ணீர் விட்டார். ஃபஸ்ட்டு சாரி, ஏன்னா நேற்று என்னோட டாட்டரோட நேமிங் செரிமனி. ஸோ ஹைதராபாத்தில். ஸோ ஃப்ளைட் வந்து இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு வர்றதுக்கு இங்கே. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் எல்லாரும் இங்கே வந்திருக்கீங்க அண்ட் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓஹோ அண்ட் தென் பேபி, என் தம்பி ருத்ரா அவரோட ஃபஸ்ட்டு படம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஜூலை 11th ரிலீஸ் ஆக போகுது. எக்ஸைட்டடாக இருக்கிறோம். அண்ட் எப்படி நீங்கள் எல்லாருமே எனக்கு வந்து படத்துலேருந்து அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு வரைக்கும், அதே மாதிரி என் தம்பிக்கும் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் டு த ஆடியன்ஸ். நீங்கள் எல்லாரும் தான் நான் இங்கே ஸ்டேஜுக்குள்ள இன்றைக்கி நிற்கிறேன்னா, ஒரு ப்ரொடியூசராக நிற்கிறேன்னா, நீங்கள் எல்லாரும் எனக்கு கொடுத்த கான்ஃபிடென்ஸ், என் ஸ்கிரிப்ட்ஸ் பற்றி நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் படத்தோட ஸ்கிரிப்ட்ஸ் வந்து நீங்கள் நிறைய ரசித்து எனக்கு கொடுத்த கான்ஃபிடென்ஸ்னால தான் நான் இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் இருக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அண்ட் கண்டிப்பாக அந்த விதத்தில் ஓஹோ அண்ட் தென் பேபி படமும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நல்லா கனெக்ட் ஆவீங்க படத்தோட. ஒரு ஜாலியான ஒரு ஃபன் ஃபில்ட் ஃபேமிலி ஃபில்ம், சின்ன பசங்களோட பார்க்கலாம். அண்ட் ஃபேமிலிஸ் வந்து செகண்ட் ஹாஃப் கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி பேசுகிற படம். அண்ட் ரிலேஷன்ஷிப்போட முக்கியத்துவம் என்னவா இருக்கும் லைஃப்பில் அப்படிங்கிறது சொல்கிற ஒரு படமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ஃபேமிலிஸோட போய் ஜாலியாக தியேட்டரில் பார்க்கலாம் ஜூலை 11th அன்னைக்கு. சூப்பர். ஸோ பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் அவர் ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ விஷால் சார். அண்ட் சார், நீங்கள் இருக்கும்போது தான் இந்த விஷயத்தை தைரியமாக அவர்கிட்ட கேட்க முடியும். அதாவது நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நான் சினிமாவுக்கு வரும்போது நிறையா விஷயங்கள் வந்து ஒரு கிரிக்கெட்டராக வந்து சினிமாக்குள்ளே ஒரு நடிகனாக மாறுறது ஜேர்னி வேறையாக இருந்தது. பட் ஆனால் உங்கள் குடும்பத்தில் நடிச்சே ஒருத்தர் வந்து சின்ன வயசில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி பயங்கரமாக வந்து நடிகர் ஆகணும்னு ஆசைப்பட்ட ஆள் அவர் இன்னைக்கு ஒரு நடிகர் ஆகிட்டாரு. ருத்ரா, நீயும் ஒரு சில வார்த்தைகள் நம்ம ஆடியன்ஸை பார்த்து நம்ம படத்தை பற்றி ஜூலை 11th. அதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இது வந்து நான் ட்ரெய்லர் லான்ச்சில் கூட சொன்னேன், பட் இங்கே இன்னைக்கு ஆடியன்ஸ் எல்லாரும் இருக்கீங்க, ஸோ அதனால அதை சொல்லிடுறேன். ருத்ரா வந்து என்னோட பெரியப்பா பையன் அண்ட் என்னோட சித்தி பையன். ஸோ எங்கள் அப்பா வந்து ரொம்ப புவர் ஃபேமிலியிலேருந்து வந்தவர். படிக்கிறதுக்கு காசு இருக்காது அப்பா கிட்ட. ஸோ பெரியப்பா வந்து ஓரளவுக்கு தான் படிப்பார், எங்கள் அப்பா ரொம்ப நல்லா படிப்பார். ஸோ என்னோட பெரியப்பா என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த மாதிரி நீ வந்து போய் படி, நான் ஓரளவுக்கு தான் படிக்கிறேன், நான் போய் கூலி வேலை பார்த்து சம்பாரித்து உனக்கு காசு கொடுக்குறேன், நீ அதுலேருந்து படித்து முன்னுக்கு வா அப்படின்னு சொல்லி என்னோட பெரியப்பா தான் போய் வேலை பார்த்து அப்பா படிக்க வச்சார். ஸோ அவரோட பையன் தான் ருத்ரா. ஸோ அப்பா அப்படி படித்து IPS ஆஃபீஸர் ஆனார். ஸோ இன்றைக்கி ருத்ரா வந்து சினிமாவில் வரணும் அப்படின்னா நான் தான் பொறுப்பு. ஏன்னா அன்றைக்கி என் பெரியப்பா வந்து இது பண்ணல அப்படின்னா நாங்கள் வந்து இன்றைக்கி இந்த ஒரு ஃபேமிலியாகவே அடுத்த ஜென்ரேஷன் நாங்கள் இந்த நிலைமைகளை இருந்திருக்க மாட்டோம். ஸோ ருத்ராக்கு கண்டிப்பாக அது நான் தான் பண்ணணும். அண்ட் இது என்னோட டியூட்டி. ஸோ ஐ ஹவ் டன் மை டியூட்டி. பட் கண்டிப்பாக ஒரு நல்ல நடிகனா உங்கள் எல்லாருக்கும் ருத்ரா தெரியும் இந்த படத்துலங்கிறத நான் நம்புகிறேன். எனக்கு ரொம்ப பர்சனலாக ஆக்சுவலாக ட்ரெய்லரில் ஒரு டயலாக் இருக்கும், எனக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஃபெயிலியர் ஆயிருக்கு. அது வந்து என் லைஃபோட ரிலேட் பண்ணி தான் நான் பேசியிருக்கிறேன். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ என் புரிதல் லைஃப் பற்றி, லவ் பற்றி, ரிலேஷன்ஷிப் பற்றி என்னவா இருக்கோங்கிறது தான் என் லைஃப்பில் நான் புரிஞ்ச விஷயம் தான் இந்த படத்தில் நீங்கள் என் கேரக்டர் வழியாக பார்ப்பீங்க. கிரேட் சார். பில்லியனான ஒரு விஷயத்த சொல்லி ஆக்சுவலாக இங்கே பிரேக் பண்ணிட்டார். நானும் ஆக்சுவலாக நினச்சிருந்தேன், விஷ்ணு சார் கேமியோ வாப்பா இவ்வளோ நேரம் வருவார், ஒருவேளை செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் வருவாரா, இல்லாட்டி ஃபர்ஸ்ட் ஹாஃபோட எண்டில் வருவாரா, இன்டர்வல் பிளாக்ல வருவாரா அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகள்லாம் இருந்தது. நேற்று ஒரு ஸ்பெஷலான விஷயம் நடந்திருக்கு. எஸ் சார், அது கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணோம். கண்டிப்பாக. ஆமீர் கான் சார் படம் பார்த்தாரு நேற்று. வாவ். அண்ட் படம் பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப் வந்து லைட்டாக முடிஞ்ச உடனே அவர் கண்ணீர் விட்டார். ஃபுல்லாக கண்ணெலாம் தொடச்சி பேசினார். இட் வாஸ் வெரி இம்ப்ரெஸ். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவர் சொன்னார், இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி படங்கள் வர்றது ரொம்ப கம்மியாயிருச்சு. அண்ட் இது வந்து சூப்பராக நீங்கள் எல்லாரும் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ரொம்ப பாராட்டினார் படத்தை. அண்ட் நாளைக்கு அதை பற்றி பேசியிருக்கிறாரு, நாளைக்கு வரும் வெளியே. பட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா இது ஒரு பயங்கரமான மூமெண்ட். தம்பிக்கிட்ட சொன்னேன், நான் படத்துலேயும் படம் வந்து அமீர் கான் பார்க்குறாரு, உனக்கு வேறு என்ன வேணும் அதுக்கப்புறம். அண்ட் ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா ருத்ரா ஒர்க் பண்ண படம் தர்பார். ஸோ ரஜினி சார் படம்.
ஸோ இப்படி இவனுக்கு என்னன்னு தெரியல, லக்கு மேலே லக்கு நடந்துகிட்டே இருக்கு. பட் ஹார்ட் ஒர்க்கிங் கை, கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் இருக்கு. ஸோ ஹார்ட் ஒர்க் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் கிடைக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ நேற்று ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் ருத்ராவோட அப்பா வந்து பயங்கரம் இமோஷனல் ஆகிட்டார் நேற்று. ஏன்னா அவர் வந்து நிறைய படங்களில் ஒரு சீன் நடிச்சிருக்காரு. அவருக்கு தான் சினிமா ஆசை. ஸோ ஒவ்வொரு சீன் நடிச்சிருக்கிறாரு. ஆனால் அவரால் மேலே வர முடியல, சினிமாவில் சக்ஸஸ் கொடுக்க முடியல. அவர் வந்து அவரோட ஆசை தான் என்னெல்லாம் வந்து சினிமாக்குள்ளே போக சொன்னார். அவரோட ஆசை தான் ருத்ராவும் வந்த காரணம். அவர் வந்து நேற்று அமீர் கான் மாதிரி ஒருத்தர் படம் பார்த்து, என் பையன் படம் பார்த்து இப்படி இமோஷனல் ஆகிறாருன்னு சொல்லி அவர் அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஒரு பயங்கரமான மொமெண்ட்டாக இருந்தது நேற்று. அது உங்க எல்லாரோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் என் பொண்ணுக்கு பேரும் அமீர் கான் சார் தான் வச்சிருக்கிறாரு. மீரான்னு பேரு. ஸோ படத்தில் ஹீரோயின் பேர் மீரா. அது இன்சிடென்ட்டாக ரிலேட் ஆயிடுச்சு எல்லாமே. சார் எனக்கு டவுட்டாக இருக்கு, உங்க ஃபேமிலி ரேஷன் கார்டில் அமீர் கான் சார் பேர் இருக்கா? அது மட்டும் தான் எனக்கு ஜாயின் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் வந்துடல. எல்லாரும் ஃபேமிலிஸ் இருக்கீங்க. ஒரு சூப்பரான மேட்டர் சொல்றேன். அடுத்த படம் எனக்கு கட்டா குஸ்தி 2 அதுதான் வந்து. அண்ட் அடுத்த வருஷம் ராட்சசன் 2 நடக்குது கன்ஃபார்ம். ஸோ இது ரெண்டு வந்து 100% நடக்குது, என் ப்ரொடக்ஷனில் நடக்குது. ஸோ ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட்.